ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு 37 இன்ச் செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபுல் குர்த்தி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் லைனிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன். என்னோட ரெடி மெஷர்மெண்ட்லேருந்து 2 இன்ச் லென்த் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். எப்பவுமே நீங்கள் லைனிங் கட் பண்ணும்போது உங்களோட ரெடி மெஷர்மெண்ட்லேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடிதாருக்கும் லைனிங்க்கும் 2 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இப்போ வந்து ஆம் ஹோல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கோங்க. மேலே வந்து ஒரு லைன் போட்டு அந்த லைன்லேயே மார்க் பண்ணிக்கோங்க. என்னோடய ஷோல்டர் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 15.5, அதில் -2 இன்ச் பண்ணணும். 13.5 ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. 6.75 ஷோல்டரில் மார்க் பண்ணுங்கள். இந்த 2 இன்ச் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக வந்து மைனஸ் பண்ணணும். அந்த ரெஃபரன்ஸ் லைன் மார்க் பண்ணோம்ல அதே லைனில் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு வந்து அந்த 6.75 ரெண்டாக டிவைட் பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சஸ். 7.5லேருந்து 1 இன்ச் கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 6.75க்கு ஷோல்டர் ஸ்லோப் இந்த மெஷர்மெண்ட் தான் வரும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த மெஷர்மெண்ட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கு வந்து நீங்கள் ஷோல்டர் என்ன மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து பாதியாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு நான் 3.25 மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டேப் ரீடிங் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு லைனுக்கும் என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது தெரியும். ஒவ்வொரு டேப் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது வந்து 16 லைன்ஸ் இருக்கும். இன்னொரு டேப்பில் பார்த்தீங்கன்னா 8 லைன்ஸ் தான் இருக்கும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேப் வாங்காதீங்க, அந்த 8 லைன்ஸ் இருக்க டேப் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து 6.75 நம்ம ஷோல்டர் ப்ளஸ் நெக் மார்க் பண்ணோம்ல அந்த லைன் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஷோல்டர் ஸ்லோப் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் வரும். ஸோ ஷோல்டர் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 7.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து டிஃபால்ட்டாக கீழே 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஆம் ஹோல் வந்து கண்டுபிடிக்கணும். ஆம் ஹோல் லைன் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து செஸ்ட் டிவைடட் பை 6, அப்படி இல்லைன்னா ஆர்ம் சர்க்கிள் டிவைடட் பை 2, இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டும் இருந்தால் நம்ம வந்து ஆர்ம் லைன் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பாடி மெஷர்மெண்ட்டில் நான் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 6.2 வருது. 6.25 இன்ச்சஸ்க்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஆர்ம் ஹோல் வரல அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் லைனை. இப்போ வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணோம். செஸ்ட் டிவைடட் பை 4, 9.25 ப்ளஸ் ஈஸ்க்காக 0.75 இன்ச்சஸ் நான் ஆட் பண்ணுறேன். இவங்க வந்து லூஸ் ஃபிட் தான் கேட்டாங்க, ஸோ அதனால் வந்து 0.75 இன்ச் ஆட் பண்ணால் 10 இன்ச்சஸ் வருது. ஸோ 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஆர்ம் லைனில் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக டிவைட் பண்ணி ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஈஸியாக கர்வ் போட்டுக்கலாம். பிகினருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஆர்ம் லைன் வந்து 9 இன்ச்சஸ் வரணும். ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா 18. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாதி டிவைட் பண்ணி போடும்போது 9 இன்ச்சஸ் வரும். இப்போ 8.25 தான் வருது. இன்னும் 3/4 இன்ச்சஸ் தேவைப்படுது. ஸோ அப்படி 3/4 இன்ச்சஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கீழே இந்த மாதிரி லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி திரும்ப செஸ்ட் லைன் மார்க் பண்ணி எகெயின் ஆர்ம் லைனை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கணும். அப்போ வந்து சேஞ்ச் ஆகும். ரீட்ரா பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்ம் லைனை வந்து செஸ்ட் லைன் இருக்குல்ல, செஸ்ட் லைனை வந்து மேலே மார்க் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணி பாருங்கள், 9 இன்ச்சஸ் வரணும். கரெக்டாக வந்து 9 இன்ச்சஸ் வருது. இப்போ பேக் ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக வருது. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்டில் ஆர்ம் லைனோட மிட் பாயிண்டில் 1 சென்டிமீட்டர் வந்து இன்வெர்ட் மார்க் பண்ணணும். அதாவது உள்பக்கமாக வந்து மார்க் பண்ணணும். சீமிங் அலவன்ஸ் வந்து 1.25 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச் விட்டுருக்கோங்க. இப்போ மிட் பாயிண்டில் வந்து இன்வெர்ட் வந்து 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க அந்த மிட் பாயிண்ட்டுக்கு. போட்டதுக்கப்புறம் எகெயின் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். ஸோ ஃப்ரண்ட்டு தான் வந்து நம்ம டீப் கட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் வந்து ட்ரா பண்ணணும் ஆர்ம் ஹோலு. இப்போ கட் பண்ணும்போது சீமிங் அலவன்ஸ் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு தனித்தனியாக விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா ரெடி மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆர்ம் ஹோலுக்கு 1/2 இன்ச் வந்து விடணும். அதே மாதிரி ஷோல்டர் பக்கமும் விடணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
ஷோல்டர் பக்கம் பாருங்கள் ½ இன்ச் வந்து விட்டுருங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மெஷர் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணுங்கள், க்ராஸாக மெஷர் பண்ணிங்கன்னா க்ராஸாக மார்க் பண்ணுங்கள். நான் இப்போ உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், ஸ்ட்ரெயிட் அண்ட் க்ராஸு. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மெஷர் பண்ணிவிட்டு க்ராஸாக மார்க் பண்ணிங்க அப்படின்னா 1.5 இன்ச்சஸ் இல்லை 1 இன்ச்சஸ் டிஃப்ரென்ஸ் வரும். அதாவது வந்து லோ நெக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி க்ராஸாக தான் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா க்ராஸாகவே மார்க் பண்ணுங்கள். நான் எப்பவுமே வந்து க்ராஸாக தான் மெஷர் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் மார்க் பண்ணுறேன். ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற பாடி மெஷர்மெண்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிளியராக புரியும். நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸை வச்சு இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆர்ம் ஹோல் வந்து பர்ஃபெக்டாக வந்து டிராஃப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பஸ்ட் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணணும். ரெடி மெஷர்மெண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ½ இன்ச் விட்டுருக்கோளோ அதுலேருந்து மார்க் பண்ண வேண்டாம். ரெடி மெஷர்மெண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. பஸ்ட் லென்த்து 10.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். பஸ்ட் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 4. எப்போவுமே செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் பஸ்ட் மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இல்லைனா 2.5 இன்ச் டிஃப்ரென்ஸ் வரும். இதில் வந்து ஈஸ் வந்து ஜாயின் பண்ண தேவையில்லை. ஏன்னா செஸ்ட் லைனை விட பஸ் லைன் வந்து உள்ளதாக இருக்கணும். செஸ்ட் லைனுக்கு நேராக இருக்கணும். அப்படி இல்லைனா செஸ்ட் லைனுக்கு உள்ளே இருக்கணும். செஸ்ட் லைனுக்கு வெளியில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செஸ்ட் லைனை வந்து பஸ் லைனுக்கு நேராக வந்து மார்க் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும். பஸ் லைனில் வெறும் பஸ் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 4 மட்டும் பண்ணால் போதும். ஈஸ் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. எப்போவுமே செஸ்ட் லைனுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் 10 இன்ச் அப்படின்னா அந்த 10 இன்ச்சுக்குள்ளே தான் வந்து பஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் லென்த்து. வேஸ்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 13.5 14.5 15 வரைக்கும் வரும். நான் வந்து 14.5 மார்க் பண்ணுறேன். இவங்களோட லென்த் வந்து 14.5. அதில் வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் நீங்கள் செஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன ஈஸ் ஆட் பண்ணிங்களோ அதே ஈஸ் தான் இங்கே ஆட் பண்ணணும். நான் 0.75 ஆட் பண்ணேன். ஸோ 0.75 ஆட் பண்ணணும். 9.75 வருது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா 0.25 ஸ்லிம் ஃபிட், 0.5 மீடியம் ஃபிட் அண்ட் 0.75 வந்து லூஸ் ஃபிட். நான் இவங்க லூஸ் ஃபிட் கேட்டனால நான் 0.75 வந்து ஈஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்லிட் ஓப்பன் லென்த்து 21 இன்ச்சஸ்லேருந்து 23 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கலாம். உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் அதாவது சீட் மெஷர்மெண்ட் அதை 4 டிவைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 0.5 மட்டும்தான் ஈஸ் ஆட் பண்ணணும். எனக்கு வந்து 12 இன்ச்சஸ் வருது. நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கும் பஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கும் 0.75 ஆட் பண்ணோம். ஸோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி நீங்கள் வந்து 0.5 மட்டும் ஆட் பண்ணால் போதும். உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 0.5 இன்ச். நீங்கள் எந்த ஃபிட் ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் ஒரே மெஷர்மெண்ட் கொடுக்கணும். அதுலேருந்து 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் கொடுக்கணும். சீமிங் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச்சஸ் கொடுக்குறேன். 1.5 இன்ச்சஸே அதிகம் தான். நீங்கள் 2 இன்ச்சஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறது வந்து ஸ்டிச் பண்ணோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் 1.5 இன்ச்சஸ் இல்லை 1 இன்ச்சஸ் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் ஹிப் கர்வ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஹிப் கிட்ட வந்து கொஞ்சம் ஷேப் கொடுக்கும். அதனால தான் சீமிங் அலவன்ஸ் நான் 1.5 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். ஸோ அதே 1.5 இன்ச்சஸ் விடுறேன். ஸ்லிட்டு கிட்ட மட்டும் 1 இன்ச்சஸ் விடுங்க. 1.5 இன்ச்சஸ் விட வேண்டாம். 1 இன்ச்சஸ் மட்டும் விட்டால் போதும். 1.5 இன்ச்சஸ் விட்டோம் அப்படின்னா பிகினருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ப்ராட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஸோ கீழே பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க 12 இன்ச்சஸ். 1 இன்ச்சஸ் தான் நான் சீமிங் அலவன்ஸ் விடுறேன். ஸ்லிட்டு கிட்ட மட்டும் 1 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கு மேலெலாம் வந்து 1.5 இன்ச்சஸ் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லிட்டுக்கிட்ட மட்டும் 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணி கீழே பாட்டம் வரைக்கும் நான் 1 இன்ச்சஸே வந்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக வந்து ஒரு குர்த்தி வந்து உங்களோட மெஷர்மெண்ட் நீங்களே எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோலுக்கு எவ்வளோ மார்க் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷனே இருக்காது. நீங்கள் வந்து உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபிட்டிங் வந்து பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஃபிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சீமிங் அலவன்ஸோடு கட் பண்ணிக்கோங்க சைடில். இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து ஒவ்வொன்றும் கால்குலேட் பண்ணி டிராஃப்ட் பண்ணும்போது டவுட்டே வராது. நம்மளோட கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா 32, 35, 38 அந்த மாதிரி இன்ச்சஸ்க்கு இவ்வளோ இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள், இவ்வளோ இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி மார்க் பண்ணோம்னா கரெக்டாக வருமாங்கிறது தெரியல. பட் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணும்போது ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். எந்த டவுட்டுமே வராது. ஜாயிண்ட்டும் அதே மாதிரி சூப்பராக ஃபிட் ஆகும்.
ஆம் ஹோலுக்கு சீமிங் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணுங்கள். சீமிங் அலவன்ஸ் விடாமல் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து ஷோல்டரில் ஏறி போயிடும். ஸோ அதனால் வந்து ஆம் ஹோல் கட் பண்ணும்போது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. சீமிங் அலவன்ஸ் விட்டு தான் கட் பண்ணணும். ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தனியாக எடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆம் ஹோல் வந்து உள்ளே கட் பண்ணுறேன். அதுக்கும் சீமிங் அலவன்ஸ் ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணுங்கள். என்னோடய மார்க்கிங் பார்த்தாவே தெரியும், நான் வந்து விட்டு தான் கட் பண்ணியிருப்பேன். பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சென்டரில் மட்டும் டீப் கட் பண்ணியிருப்போம். நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து கேன்வாஸில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து லைனிங்கில் வந்து கட் பண்ணலை. இப்போ ஒரு குர்த்திக்கு வந்து லைனிங் வந்து கட் பண்ணியாச்சு. உங்களோட ரெடி மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 1 இன்ச் இல்லை 2 இன்ச் வந்து கம்மி பண்ணி தான் லைனிங்கில் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மார்க் பண்ணிக்கோங்க. நாச்சஸ் போட்டுக்கோங்க எங்கெங்கெல்லாம் மார்க்கிங் இருக்கும். நாச்சஸ் போட்டோம்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஸ்ட் லைனில், பஸ்ட் லைனில், வேஸ்ட் லைனில் அண்ட் ஹிப் லைனில் எல்லாம் நாச்சஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது நாச்சஸ் 2 மேட்ச் பண்ணால் நம்ம போதும். நம்ம லாஸ்ட்டில் வந்து மெஷர்மெண்ட் பார்த்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணணும். மெயின் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரே டிசைன் தான், எந்த பேட்டர்னுமே இல்லை. நீங்கள் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி வேணால் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பேட்டர்ன் இருக்குது, ஃப்ளார் டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃப்ளார் டிசைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃப்ளார் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். நீங்கள் கீழே பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரெஸ் வந்து நல்லா இருக்காது. ஸோ எந்த பேட்டர்னாக இருந்தாலும் சரி, எந்த டிசைனாக இருந்தாலும் சரி, அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கிளாத் வந்து கட் பண்ணணும். இது ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே வந்து ஒட்டுக்கா போட்டு நான் கட் பண்ண போகிறேன். நீங்கள் எதாவது டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக தான் கட் பண்ணணும். அதே மாதிரி பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பேட்ச் ஒர்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பேட்டர்னோட கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹைட்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நெக் டிசைனும் பார்த்திங்கன்னா லென்த் வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பேட்டர்ன் டிசைன்ஸ், பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்து தான் பொறுமையாக கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஃபேப்ரிக்காக இருந்தாலும் அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். அதுதான் வந்து கரெக்ட் மெத்தட். பர்ஃபெக்ஷனும் நல்லா நீட்டாக வரும். ஸ்டிச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்குமே ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். மெயின் ஃபேப்ரிக்கில் லென்த்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெடி மெஷர்மெண்ட்லேருந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். நம்ம லைனிங்கில் வந்து 2 இன்ச் கம்மியாக எடுத்தோம். மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங்கை விட அதாவது ரெடி மெஷர்மெண்ட்டை விட 2 இன்ச் அதிகமாக தான் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து லைனிங்கை வந்து வச்சு கட் பண்ணணும். கரெக்டாக உங்கள் லென்த்துக்கு வருதான்னு பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணணும். கரெக்டாக உங்கள் லென்த்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் விட்டே கட் பண்ணுங்கள். மெயின் ஃபேப்ரிக் நீங்கள் கட் பண்ணும்போது எச்சாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் கம்மியாக இருந்தால் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எப்பவுமே நீங்கள் லைனிங்கை வச்சு மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க மெயின் ஃபேப்ரிக்கில். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறவங்க பார்க்கலாம். 2 ஸ்லீவ்க்காக எடுத்திருக்கேன். நம்மளுக்கு கிளாத் இல்லை, அதனால் வந்து நான் லைனிங் ஜாயின் பண்ணியிருக்கேன். எல்போ ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறேன். கீழே வந்து ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே அடித்து திருப்புறதுக்காக 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய ஸ்லீவ் லென்த் பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சஸ். இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணணும். என்னோடய செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 37 இன்ச்சஸ். 37 டிவைடட் பை 10. இது வந்து ஒரு 40 இன்ச் வரைக்கும் இந்த 10 மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 40, 42, 44 அந்த மாதிரி போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 8 இன்ச்சஸ் தான் டிவைட் பண்ணணும். உங்களோட செஸ்ட் டிவைட் பை 8 அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப் ஹைட் வந்து கிடச்சிடும். இந்த லைனுக்கு பேர் தான் வந்து கேப் ஹைட்டு. லைன் போட்டுக்கோங்க. இப்போது லைன் போட்டதுக்கப்புறம் அந்த லைனில் வந்து என்ன மெஷர்மெண்ட் மார்க் பண்ணணும் அப்படின்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 5, 37 டிவைடட் பை 5, 7.5 இன்ச்சஸ் வருது. அது கூட 0.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணணும். ஸோ 7.9 இன்ச்சஸ் வருது. ஆல்மோஸ்ட் 8 இன்ச்சஸ் வருது. அப்படி இல்லைன்னா ஆர்ம் சர்க்கிள் டிவைட் பை 2 ப்ளஸ் 0.5 இன்ச்சஸ். ஆர்ம் சர்க்கிள் டிவைட் பண்ணி போடும்போதும்
செஸ்ட் டிவைட் பண்ணி போடும்போது ஒரு 1/4 இன்ச் தான் டிஃப்ரென்ஸ் வரும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் எகைன் இந்த மாதிரி டேப் வச்சு 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஹாஃப் 2ஆக டிவைட் பண்ணுங்கள். எகைன் செகண்ட் ஹாஃப் 2ஆக டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு மேலே 1 சென்டிமீட்டர், செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே 1 சென்டிமீட்டர், தேர்ட் பாயிண்ட்டுக்கு கீழே 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து கீழே வந்து எகைன் கீழ் பாயிண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிங்க. அந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட் கிட்டே ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் முடியும் போது நம்மளுக்கு வந்து ஆர்ம் ஹோல் கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகும், ஒரே மாதிரி இருக்கும், மேலே கீழே வராமல். மேலே வந்து பேக் ஆர்ம் ஹோல் வந்து அதே மாதிரி மார்க் பண்ணி நான் எப்படி ட்ரா பண்ணுறேனோ எந்த பாயிண்டில் ஜாயின் பண்ணுறங்கிறது கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பேக் ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ணிவிட்டேன். எனக்கு 9 இன்ச்சஸ் வருது. 9லேருந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் மெஷர் பண்ணணும். 18 இன்ச்சஸ் வருது. ஸோ கரெக்டாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் வரல அப்படின்னா நீங்கள் அந்த கேப் ஹைட்டோட லைனை வந்து கீழே இறக்கி போடணும். ஸ்லீவ் பிரெத் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் பிரெத் டிவைடட் பை 2 + 0.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணி தான் மார்க் பண்ணணும். அப்படி இல்லைனா ஸ்லீவ் வந்து ரொம்ப டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் நார்மல் ஸ்லீவ் லென்த் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. எல்போ ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது நார்மல் ஸ்லீவ் லென்த்தும் வேணும், எல்போ ஸ்லீவ் லென்த்தும் வேணும். அப்போ தான் வந்து ஸ்லீவ் வந்து லூஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் கிடைக்கும். இப்போ நார்மல் ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டில் ஸ்லீவோட பிரெத் மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. சைடில் சீமிங் அலவன்ஸ் விட்டுருங்க. ஆர்ம் ஹோல் கட் பண்ணும்போது சீமிங் அலவன்ஸ் விட்டு தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஸ்லீவ் வந்து சுடிதாருக்கு கட் பண்ணணும். மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும், ஹைட்டு, கேப் ஹைட்டு, ஆர்ம் ஹோல், ஆர்ம் சர்க்கிள் அண்ட் ஸ்லீவ் பிரெத் மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படும் நார்மல் ஸ்லீவுக்கு. நீங்கள் எல்போ, ஃபுல் ஹேண்ட், 3/4 எது ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் வந்து எல்போ ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டும் எடுக்கணும். ஃபுல் ஹேண்ட் மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மல், எல்போ, 3/4, ஃபுல் ஹேண்ட் 4 மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஒரு ஃபுல் ஹேண்டுக்கு அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி தான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணுங்கள். இது மட்டும் மறந்துடாதீங்க, சீமிங் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து மேலே ஏறிடும். நாச் பண்ணிவிட்டு ராங் சைடு வந்து இன்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் ஆர்ம் ஹோலுக்கு பர்ஃபெக்ட் ஸ்லீவ் வந்து இப்படி தான் வந்து கட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் எதாவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு 37 இன்ச் செஸ்ட் மெஷர்மெண்ட்க்கு ஒரு குர்த்தி வந்து கட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணி கட் பண்ணிடலாம். இது ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் எப்போவுமே மெயின் ஃபேப்ரிக் விட லைனிங் வந்து 2 இன்ச் கம்மியாக தான் இருக்கணும். ரெடி மெஷர்மெண்ட் விட 2 இன்ச் கம்மியாக தான் இருக்கணும். அதாவது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 2 இன்ச் கம்மியாக தான் இருக்கணும், அதோட மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கோட டிஸ்டன்ஸும். அதுக்கப்புறம் ஸ்லிட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 இன்ச் மட்டும் விட்டுருங்க. 1 இன்ச் மட்டும் விட்டுட்டு மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். நீங்கள் 1 இன்ச்சுக்கு அதிகமாக விட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ப்ராட்னஸ் வந்து அதிகமாக ஸ்லிட்டோட ப்ராட்னஸ் அது பார்க்கவே நல்லா இருக்காது, நீட்டாகவும் வராது. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீட்டாக வராது. ஸோ அதனால் 1 இன்ச் மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சாக ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓவர்லாக் பண்ணும்போது நீங்கள் சைடு வந்து ஓவர்லாக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பண்ணுவோம்ல, அப்படி பண்ணும்போது நீங்கள் ஒரே ஓவர்லாக்காக சேர்த்து பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து தனித்தனியாக 2 கிளாத் இருக்குல்ல, ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கிளாத் வரும்ல ஒவ்வொரு சைடும், அது வந்து நீங்கள் தனித்தனியாக ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சைடில் வந்து சுருக்க வர்றது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியர் பண்ணும்போது லைட்டாக சுருக்க வரும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஓவர்லாக் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக சைடில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சுருக்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.